கர்த்தராகிய இயேசுவின் இனிமையுள்ள நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளுகளில் கூகுள் மீட்டாய் ஒன்று சேர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க, கர்த்தருடைய வசனங்களை கேட்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். அவர் உண்மையான தேவனும் நம்மை ஆசீர்வதிக்கிறவருமாய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த நாளுகளில் நாம் கூகுள் மீட்டாய் கர்த்தர் நமக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். இந்த ராத்திரியிலும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்க, அவருடைய நாமத்தை உயர்த்த, தேவனுடைய வசனங்களை கேட்டு பலப்பட கர்த்தர் நமக்கு கிருபை செய்கிறார். அநேகர் இந்த நாளுகளில் அதே தூக்கத்திலும் ரெஸ்ட் எடுக்கும் போதும் எல்லாம் தேவன் நமக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அவர் ஆரோக்கியத்தை கொடுத்து விடுதலை கொடுத்து நம்மை வழி நடத்துபவராய் இருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். தேவனே, பரிசுத்த பிதாவே, இந்த நாளுகளில் ஆண்டவரே, நீர் எங்களை வழி நடத்துபவரும் எங்களோடு கூட இருக்கிறவருமாய் இருக்கிறவைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளுகளில் எங்களை பாதுகாக்குதவர் நீரே, எங்களை வழி நடத்துதவர் நீரே. ஆண்டவரே, எல்லா பலவீனதைகளிலிருந்தும் நீ விடுவித்து வழி நடத்துதவராய் இருக்கிறவைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளுகளில் அப்பா, அநேக ஆயிரம் மக்கள் கண்ணீரோடு பாரத்தோடு இருக்கும் போது நீர் எங்களை ஆரோக்கியத்தோடு, விடுதலோடு, சௌக்கியத்தோடு, இவ்வளோ ஆரோக்கியத்தோடு வழி நடத்தி இருக்கிறவைக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு அப்பா, நாங்கள் ஒன்று சேர்ந்து இந்த இடத்து ஆண்டவரே கூகுள் மீட்டாய் ஒன்று சேர்ந்து கூடி வர நீர் எங்களுக்கு கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். நீரே பரிசுத்தர், உண்மையான தேவன், எங்கள் ஜபங்களை கேட்கிறவர், எங்களை வழி நடத்துதவர் நீரே. அப்பா, நாங்கள் வந்திருக்கிற ஓரோ பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். நீர் ஆண்டவரே பரிசுத்தராய், எங்களை பரிசுத்தப்படுத்துவராய் நீர் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு அப்பா, யாரெல்லாம் வந்திருக்குதோ அந்த மக்கள் மேல் தெய்வீக பிரசனம் ஊற்றப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் தன பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் അതിന്റെ 9 വചനം നാം വാസിக்கலாம். 1 കൊരിന്തിയർ 2 அதிகாரம் അതിന്റെ 9 வசனம். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளே கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இதயத்தில் தோன்றவும் இல்லை. இங்கே தேவனுடைய வார்த்தையை அப்போஸ்தலனாய் பவுல் எடுத்து சொல்லுகிறார். எழுதியிருக்கிறபடியே, முன்னாடியே தீர்க்கதரிசிகளால் எழுதியிருக்கிறபடியே தேவன் தம்மில் அன்பு கூர்ந்தவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவர்களே யாருடைய கண்களும் காண்பதில்லை, யாருடைய காதுகளும் கேட்கவில்லை, அவைகள் எந்த மனுஷனுடைய இதயத்திலும் தோன்றவும் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாடுகளில் தேவன் நமக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிறது, அது எந்த கண்களும் காண்பதில்லை. தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், தேவன் நமக்கு நம்முடைய மேல் அன்பு கூறுதவராய் இருக்கிறார். அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணது இந்த உலகத்திலே எந்த மனிதர்களும் அவங்களுடைய கண்ணால் பார்க்கிறது இல்லை, எந்த காதும் கேட்கிறது இல்லை. அதை தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்ததே எந்த மனிதனுடைய இதயத்திலும் இதுவரைக்கும் தோன்றாற்றதுமான பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கட்டளையிடுகிறது. அதை கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே அப்போஸ்தலனாய் பவுல் இந்த வசனத்தை எடுத்து சொல்லுது, இந்த உலகத்திலே ஞானத்தை தேடி நாம் ஓடுனதுக்காக அல்ல, இந்த உலகத்திலே ஏதோ செல்வங்களை தேடி ஓடுனதுக்காக அல்ல, இந்த உலகத்திலே ஏதோ ஒரு பொருளையோ, இந்த உலகத்திலே ஏதோ ஒன்றை தேடி நாம் ஓடுதவராய் அல்ல, தேவனுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தேடுத பிள்ளைகளாய் இருக்க கர்த்தர் நமக்காக அதை இந்த வசனத்தை கொடுக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே எழுதப்பட்டிருக்கிறார், அதை நாம் ஆண்டவர் நம்மேல் அன்பு வைத்திருக்கிறார், ஆண்டவர் நம்மேல் அன்பு கூர்ந்தவராய் இருக்கிறார். அவர் நமக்காக பெரிய ஆசீர்வாதத்தை, பெரிய நன்மைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அது எந்த கண்களும் காண்பதில்லை, எந்த காதுகளும் கேட்கதில்லை, எந்த
அதை மனுஷனுடைய இதயத்திலும் அது தோன்றதில்லை என்று வசனம் சொல்லுகிறார். இங்கே 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் അതിന്റെ 10ஆமത്തെ வசனம் நாம் வாசிக்கும் போது, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார், அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே நமக்கு தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்துதவராயிருக்கிறார். நமக்காக ஒரு நன்மையை ஆயத்தம் பண்ணது தேவன், நமக்காக அதை எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணது தேவன். எந்த கண்களும் காணாததுமான, எந்த மனிதனுடைய இதயத்தில் தோன்றாததுமான, எந்த மக்களுடைய காதுகளும் கேட்காததான பெரிய ஆசீர்வாதத்தையும் வெற்றியையும் ஞானத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறது. எசையா 64ஆம் அதிகாரம் അതിന്റെ 4ஆമത്തെ வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, அங்கு தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்டிருக்கிற வசனம் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறார். எசையா 64ஆம் அதிகாரம் അതിന്റെ 4ஆமത്തെ வசனம் நாம் வாசிக்கலாம். தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளே நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதல் கொண்டு ஒருவனும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை என்று அதை எசையா அதை 64:4 நாம் வாசிக்கிறோம். அதை ஒரு மனுஷனும் தேவன் நமக்கு வைத்திருக்கிற நன்மையை உலக தோற்றம் முதல் எந்த மனிதனுக்கும் அது தெரியாது, எந்த மனிதனும் அது கேட்டதில்லை, எந்த மனிதர்களுடைய செவியிலும் அதை உணர்ந்ததில்லை, அவைகளை கண்டதும் இல்லை என்று வசனம் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாடுகளில் ஆண்டவர் நமக்காக ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறது. ஆண்டவர் நமக்காக பெரிய நன்மைகளை கொண்டு நிரப்புதவராய் இருக்கிறது. இங்கே வசனம் சொல்லுகிறார், ஒருவனுடைய அதை காதுகளிலும் கேட்காததான, ஒருவனுடைய இதயத்திலும் தோன்றாததான, ஒரு மக்களுடன் பார்க்காததான பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் நம்மேல் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறார். அவைகளை நமக்கு கிடைக்கிறதுக்காக தமது ஆவியினாலே அதை வெளிப்படுத்தி இருக்கிறது என்று 10ஆமത്തെ வசனத்தில் சொல்லுகிறார். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார், அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். ஆவியானவர் தேவனுடைய ஆழங்களை ஆராய்ந்திருக்கிறார். நமக்கு தெரியும், ஒரு கடலுக்குள்ள நாம் கொஞ்சம் தூரம் போகும்போது நடந்து போக முடியும். அதோடைய ஆழம் எவ்வளவு என்றது இங்க நிக்கிற மனிதனுக்கு அவ்வளவு தெரியாது. அதை ஆராய்ச்சி செய்தவங்கள் அதனுடைய ஆழத்தை புரியும். ஓ, இவ்வளவு ஆழம் இருக்கிறார், கடல் பயங்கரமான ஆழம் இருக்கிறார், இவ்வளவு ஆழத்துக்குள்ள போயா என்ன நடக்கும் என்று மக்களுக்கு அது ஆராய்ச்சி பண்ணதவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இங்க சொல்லுகிறார், ஆவியானவர் அந்த தேவனுடைய ஆழங்களை ஆராய்ந்திருக்கிறார். எந்த மனிதனுக்கும் தெரியாது, எந்த மனிதனுக்கும் தெரியாது. பட் ஆராய்ந்திருக்கிற ஒருவர் உண்டு, ஆராய்ந்திருக்கிற ஒருவர் உண்டு. அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆராய்ந்திருக்கிற ஒரு தேவன், அதை ஆராய்ந்திருக்கிற அவருடைய ஆழங்களையும் அவருடைய அன்பையும் புரியுதா, அதை ஒரு ஆவியானவர் நமக்காக இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துவார். நமக்கு என்ன நன்மை கிடைக்குவார் என்று ஆவியானவர் வெளிப்படுத்துவார். பரிசுத்த ஆவி எப்போது நம்மோடு கூட இருக்கிறது. அதே கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற மக்களுக்கு தேவனுடைய அன்பை புரிகிறார். தேவனுடைய அந்த அதே ஆழங்களை, தேவனுடைய ஆழங்களை அவங்களுக்கு புரிகிறது. தேவ பிள்ளைகளே, இந்த நாடுகளில் தேவனுடைய வார்த்தை சொல்லுது, நாம் அவருடைய அன்பை புரியட்டும். நாம் தேவனுடைய ஆழங்களை ஆராய்ந்த மக்களாய்,
ஆவிக்குரிய மக்களாய், தேவனுடைய பரிசுத்த ஆவி நம்மேல் இருக்கிற மக்களாய் நாம் முன்னாடி கடந்து செல்லட்டும். அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறது. எந்த மக்கள் கேட்காது, எந்த மக்களுடைய காதுகளிலும் கேட்காது, எந்த ஹிருதயத்திலும் தோன்றவில்லாது, எந்த ஹிருதயத்திலும் தோன்றாததுமான, அதை ஒரு பெரிய யாரும் பார்க்காததான ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தருகிறது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பலப்படுத்துவார். இந்த நாளுகளில் அதை தேவன் அதை நமக்காக அதை வைத்திருக்கிறது ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். தேவன் நமக்கு வைத்திருக்கிறது ஆவியானவர் வெளிப்படுத்துவார். தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை ஆவியானவர் வெளிப்படுத்துவார். எந்த மனிதனும் வெளிப்படுத்த முடியாது, எந்த மனிதனுக்கும் அது தெரியாது, இந்த உலகத்தில் எதுக்கும் அது தெரியாது. அதை தேவன் நம்மேல் அன்பு வைத்திருக்கிறார். தேவன் நம்மேல் அன்பு வைத்திருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். கர்த்தரே, இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கேட்க, உம்முடைய வசனங்களை தியானிக்க நீர் கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். நீரே பரிசுத்தராய் உண்மையுள்ளவராய் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளுகள் வசனத்தின் ஆழமான சத்தியங்களை புரிய, வசனத்தை புரிந்து முன்னாடி கடந்து செல்ல தேவனே நீர் எங்களுக்கு கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். நீர் பரிசுத்தம் உள்ளவராய் ஆண்டவரே, நீர் எங்களை வழி நடத்துதவராய், எங்களை ஒரு நாளும் பாதுகாக்குதவராய் கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளுகளில் எங்களை பலப்படுத்தும் ஆசீர்வதி ஆண்டவரே. எல்லா வசனங்கள் கேட்கிறதுக்காக இருக்கிற தடைகளை மாற்றி நீர் எங்களை பலப்படுத்துதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய ஆவியின் பிரசனம் எங்கள் மேல் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய ஆழங்களை புரிய, உம்முடைய அன்பை புரிய நீர் எங்களுக்கு கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளுகளில் நீர் எங்கள் மேல் அன்பு வைத்திருக்கிறார். நீர் எங்கள் மேல் அன்பு வைத்து எங்களுக்காக சகல விதமான ஆசீர்வாதத்தையும் நீர் வெளிப்படுத்துதவராய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னாடி கடந்து செல்ல நீர் எங்களுக்கு கிருபை செய். எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறேன், அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் தனபிதாவே, ஆமென்.